أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. உஸ்வத்துல் ஹஸனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியையாக பணிபுரியக்கூடிய ஆலிமா ரஹீமா உங்களுடன் 5 நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அரசாட்சி தனதாக்கி அதன் சாட்சி நபியாக்கி அலஹாட்சி புரிகின்ற எல்லாம் உள்ள அல்லாஹ்விற்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. ஹல்ரத் அப்துல்லாஹ் பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மாபெரும் ஆலிமாவார். ஹதீஸ் கலை நிபுணரும் மார்க்க சட்ட வல்லுநரும் ஆவார். மேலும் ஆன்மீக துறையில் இவர் ஒரு முன்மாதிரியானவர். இவர் இமாம் அபு ஹனீஃபா மற்றும் சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகியோரின் மாணவராவார். இவர் இமாம் அவர்களையும் மற்ற கல்வியாளர்களையும் பெரிதும் மதித்தார்கள். ஹதீஸ் கலையில் இவருக்கு விசேஷ தொடர்பிருந்தது. ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இவர்களிடம் ஹதீஸ் கலையை கற்று தேறினார்கள். இவர்களின் உயர்வையும் புகழையும் கண்டு ஹாரூன் ரஷீத் போன்ற மன்னர்களும் பொறாமை கொண்டார்கள். வணக்கம், விடாமுயற்சி, துறவரம், இறைபக்தி, பழக்கம், பண்பு, இனிய இல்லறம் ஆகியவற்றில் சஹாபாக்களின் அடியொட்டி வாழ்ந்தார்கள். கொடையளிப்பதில் இவருக்கு நிகர் இவரே. கல்வியாளர்களுக்கு சிறப்பான வெகுமதிகளை வழங்கி கௌரவப்படுத்துவார்கள். ஒரு வருடம் ஹஜ்ஜு, 2வது வருடம் ஜிஹாத், 3வது வருடம் வியாபாரம் என வாழ்ந்தார்கள். வியாபாரத்தில் ஈட்டிய லாபத்தை பெரியோர்களுக்கு பகிர்ந்தளிப்பார்கள். இரையச்சம், மறுமையின் சிந்தனை, பிறரிடம் எதையும் எதிர்பாராமை, எளியோரிடம் பணிவு, சீமான்களிடம் கம்பீரம் ஆகியவை இவரின் நடைமுறை குணமாகும். ஹிஜ்ரி 181ஆம் ஆண்டு தனது 63வது வயதில் வஃபாத்தானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இரண்டாவதாக அல்லாஹ் தஆலாவின் ஆற்றல். அம்பர் மீன். அல்லாஹ் தஆலாவின் படைப்பினங்கள் கடலிலும் எண்ணற்றவைகள் உள்ளன. மீன்களிலும் பல வகை உண்டு. அவற்றில் ஒன்றுதான் அம்பர் மீன். ஒரு மனிதனை முழுமையாக விழுங்கிடும் அளவு இது பெரியது. இந்த மீனின் வயிற்றில் மெழுகு போன்ற பதத்தில் மனமுள்ள ஒரு பொருள் உற்பத்தியாகிறது. இதுதான் அம்பர் எனப்படும். இதன் மூலம் விலை உயர்ந்த மருந்துகளும் அத்தர்களும் தயாரிக்கப்படுகின்றன. இந்த மீனின் வயிற்றில் அம்பர் உருவானதும் அதை வாந்தியின் மூலம் கக்கிவிடுகிறது. பிறகு அது நுரை வடிவில் கடல் நீரில் மிதந்து கரை ஒதுங்குகிறது. மீனவர்கள் அதை சேகரித்து கடைகளில் விற்று விடுகிறார்கள். இவ்வாறாக மக்கள் இந்த விலை உயர்ந்த பொருளால் நன்மை அடைகிறார்கள். அல்லாஹ் தஆலாவின் ஆற்றலின் வினோதம் என்னவெனில், இந்த மீனுக்கு ஆயுள் முடியும் தருணத்தில் இது தானாகவே தண்ணீரை விட்டு வெளியேறி கரைக்கு வந்து தன்னை மாய்த்து கொள்கிறது. பின்பு மக்களுக்கு உணவாகி விடுகிறது. இதில் அல்லாஹ் தஆலாவின் வல்லமையை பாரீர். சுப்ஹானல்லாஹ். மூன்றாவதாக ஒரு ஃபர்லை பற்றி. அல்லாஹ் மீண்டும் உயிர்ப்பிப்பான். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், அல்லாஹ்வாகிய நானே உங்களை படைத்து இரணமளிக்கிறேன். தவணை முடிந்ததும் அவனே உங்களை மரணிக்க செய்து மீண்டும் உயிர் பெறச் செய்கிறான். விளக்கம்: இதைத்தான் மரணத்திற்கு பின் உயிர் பெறுதல் என்கிறோம். இதை உறுதியாக நம்புவது ஈமான் ஆகும். நான்காவதாக ஒரு சுன்னத்தை பற்றி. தவாஃபுடைய தொழுகையில் கிராத். ஹல்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவாஃபுடைய 2 ரக்அத்தில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் மற்றும் சூரத்துல் இக்லாஸும் ஓதினார்கள். ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. குர்பானி நரகை விட்டும் பாதுகாக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் மகிழ்ச்சியுடன் நன்மையை மட்டும் நாடியவராக குர்பானி கொடுக்கிறாரோ அது இவரை நரகத்திலிருந்து பாதுகாக்க காரணமாகிறது. ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி. குர்பானி தராதவருக்கு எச்சரிக்கை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், எவர் குர்பானி கொடுக்கும் வசதி இருந்தும் கொடுக்கவில்லையோ அவர் நமது பெருநாள் தொழுமிடத்திற்கு வர வேண்டாம். நஊது பில்லாஹி மின்ஹா. ஏழாவதாக உலகத்தை பற்றி. உலகம் அல்லாஹ் தஆலாவிற்கு வெறுப்பானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ் தஆலா தனது விருப்பமின்றி எதையும் படைக்கவில்லை, இவ்வுலகை தவிர. அதை படைத்த நாள் முதல் இன்று வரை அதனை பார்க்கவில்லை. எட்டாவதாக மறுமையை பற்றி. மறுமையில் பகரம் ஏற்கப்பட மாட்டாது.
அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறான், நிச்சயமாக எவர்கள் இறைவனை நிராகரித்து அவர்கள் நிராகரிப்பவர்களாகவே இறந்தும் விட்டார்களோ அவர்களில் ஒருவர் பூமி நிறைய தங்கத்தை தன் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு பகரமாக கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இத்தகையோர் அவர்களுக்கு நோவினை தரும் வேதனை உண்டு. அன்றியும் அவர்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இருக்க மாட்டார்கள். 9வதாக நபி வழி மருத்துவம், ஜம்சம் நீரின் பிரயோஜனம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜம்சம் நீரை பற்றி கூறியதாவது, இது பரிபூரண உணவும் நோய் நிவாரணியுமாகும். சுப்ஹானல்லாஹ். 10வதாக குர்ஆனின் அறிவுரை, வியாபாரத்தை விட்டுவிடுங்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறான், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, ஜும்ஆவுடைய நாளில் தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் அல்லாஹ்வை நினைவு கூர்வதின் பால் நீங்கள் விரைந்து செல்லுங்கள், வியாபாரத்தை விட்டுவிடுங்கள், இதுவே உங்களுக்கு மிகச் சிறந்ததாகும். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.